ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் எஸ்கே. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கலில் வந்து எங்கள் ஏரியாவில் நடந்த ஒரு பொங்கல் திருவிழா ஃபெஸ்டிவல் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து 33வது வருஷமாக இந்த வந்து பொங்கல் வந்து கொண்டாடுறாங்க ஸ்ட்ரீட்டில். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 days வந்து ஆக்சுவலி வந்து எவ்ரி இயர் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோலப்போட்டி, மியூசிக்கல் சேர் இதெல்லாம் வச்சுருவாங்க. செகண்ட் டே வந்து இந்த பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு இந்த ஓட்டப்பந்தயம், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி மாதிரிலாம் வச்சுட்டு நிறைய இந்த பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஜாலியாக வந்து செகண்ட் டே போகும். ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனும் நடக்கும். ஸோ அது எல்லாமே பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கோலப்போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கலந்துட்டாங்க. பயங்கரமாக போட்டுருந்தாங்க எல்லாருமே கோலம். சூப்பராக வந்து டிசைன்ஸ்லாம் போட்டு பயங்கர கற்பனை திறனெல்லாம் யூஸ் பண்ணி போட்டுருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது எல்லா கோலங்களும். இந்த கோலம்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. ரொம்ப சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க ஏஜ் வரைக்கும் கூட எல்லாருமே வந்து கோலப்போட்டியில் வந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டதில் வந்து பார்த்திங்கனாக்கா மொத்தமாக 3 ப்ரைஸ் வந்து கொடுத்தாங்க. இந்த கோலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரஞ்சு கிரேப்ஸு அந்த கான்செப்ட்லேருந்து ஒரு கோலம் போட்டிருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. சில பேர் வந்து 3D டைப்பில் வந்து கோலம் போட்டிருந்தாங்க. இன்னும் ஒருத்தர் வந்து போட்டிருந்தாங்க ஒரு கோலம் வந்து பார்த்திங்கன்னா, கோலம் பெண்கள் தான் கோலம் போடுறாங்க இல்லையா, கோலம் போடுறதே வந்து பெண்கள் கோலம் போடுறதையே வந்து ஒரு கோலமாக போட்டிருந்தாங்க. ஒரு பொண்ணு கோலம் போடுற மாதிரி கோலம் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட அதில் 2 பேர் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அது நல்ல க்ரியேட்டிவிட்டியாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம நிறைய கோலம் போட்டாங்க. முதல் 2, 3வது இடங்கள் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க. அது அதனால் அவசரப்படாதீங்க. அலங்கரிங்க, கோலத்தை அழகாக அலங்கரிங்க, இந்த பெருமையை வழிகாட்டுங்க. இன்னைக்கு 30 நாள் இருக்கும். திருப்பாவையில் 30 பாசனம் உண்டு. ஆண்கள் கிடையாது, ஒரு பேர் தான் வராங்க. இந்த 3 பேர் கொடுக்குற மார்க்கு தான் உங்களுக்கு ரிசல்ட் அமையும். இதில் வந்து இந்த 3 கோலத்துக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட் அண்ட் தேர்டு ப்ரைஸ் வந்து கிடச்சிது. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து பொங்கலோட ஃபஸ்ட்டு டேயில் வந்து முடிஞ்சிச்சு. இது முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து மியூசிக்கல் சேர் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த கோலம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். என்னடா பொங்கல்னு வந்தால் பொங்கலை சாப்பிட்டோமா, படுத்தோமா, தூங்கினோமா அப்படின்னு இல்லாமல் இவங்களாம் பாருங்கள் வீட்டில் பொங்கலையும் செஞ்சுட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன்லேயும் கலந்துக்கிட்டு எல்லாத்தையும் செய்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் இல்லைங்களா. அதுக்காகவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்குவோம். ஸோ இது முடிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மியூசிக்கல் சேர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஈவினிங் போல் ஆயிடுச்சு. எல்லாம் மியூசிக்கல் சேரு எல்லாம் வந்து லேடிஸு, கேர்ள்ஸு, காலேஜ் போகிற பசங்க எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. இதில் பல ரவுண்ட்ஸ் நடந்துச்சு. ஒரு 3-4 ரவுண்ட் நடந்துச்சு. அது எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ஜாலியாகவும் ஒரு ஃபன்னாகவும் இருந்துச்சு. இவங்களுக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குது. ஒருத்தரோட ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ணி ஒரு மிங்கிள் ஆகிறதுக்கான ஒரு நல்ல சான்ஸாகவும் இருக்குது. இந்த மியூசிக்கல் சேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. எப்போவுமே நம்ம வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லாம் மியூசிக்கல் சேர் வைப்பாங்க ஸ்கூலில் அந்த மாதிரிலாம். இதுவும் வந்து பொங்கல் போட்டிங்கிறதுனால இதுலேயும் வந்து எல்லா வீட்டில் இருக்க லேடிஸு எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி வச்சு இதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு அந்த மாதிரி நிறைய பேர் சூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைமாக நீங்கள் இப்போ தான் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை. அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்து போடுவோம். கொஞ்சம் நாளாக வந்து நிறைய வீடியோஸ் போடலை. இப்போ தான் திரும்ப போட ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய ட்ராவல் பேக்ஸ் வேறு வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் வேறு 1 by 1 போஸ்ட் பண்ணணும்.
ஸோ போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு தேவை. ஸோ அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தான். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ வந்து ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்கறதுக்கு. இது முடிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த பரதநாட்டியம் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இங்கே நிறைய குழந்தைங்க வந்து இங்கே வந்து பரதநாட்டியம் டான்ஸ் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய காமிச்சாங்க. அது வந்து நிறைய நேரம் போச்சு. நான் வந்து வீடியோவில் வந்து அவ்வளோ நேரம் போட முடியாதுன்றதுனால நான் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது இல்லாமல் இந்த சாங்லாம் வேறு காப்பிரைட் வேறு வந்துடும் இல்லையா? ஸோ அந்த விஷயம்னாலையும் நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிருக்கேன். பட் ஆனால் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த பரதநாட்டியம் ஆடுற பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எடு பிளெண்ட்ஸ் ட்ரைனிங் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி எங்கள் ஏரியாவில் இருக்குது. அது நடத்துகிறவங்க தான் வந்து இந்த பரதநாட்டியம் ப்ரோக்ராம் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து அவங்க வந்து நிறைய உமன்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காகவும் அவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காகவும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அவங்க இதில் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் இருக்க லேடிஸ் வந்து இந்த கோலாட்டம் வந்து ஆடினாங்க. இதுவும் வந்து ஃபஸ்ட் டைமாக ஆடினாங்க. 15 லேடிஸ் வந்து ஒரு 10 நாளாக வந்து டெய்லி வந்து ஈவினிங் ஆனால் 8 மணி ஆயிடுச்சுன்னா எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆடினாங்க. நாங்கள்லாம் என்ன நினச்சோன்னா ஃபஸ்ட்டு இவங்க வந்து அந்தளவுக்கு ஆட மாட்டாங்க, ஏன்னா வந்து கோஆர்டினேஷன் இருக்காது, ஃபஸ்ட் டைமாக வேறு ஆடுறாங்க, அதனால் அந்தளவுக்குலாம் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்றது தான் எல்லாருடைய அபிப்பிராயமாக இருந்திருக்கும். ஆனால் வந்து இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நிதானமாக இருந்தாலும் சூப்பராகவே நல்லா ஆடினாங்க. எல்லாருடைய கோஆர்டினேஷனும் கரெக்டாக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா யங் ஏஜ்லேருந்து மிடில் ஏஜ் மேலே இருக்கவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கலந்துக்கிட்டு ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. இதுக்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பாராட்டேன். நான் நாள் ஃபுல்லாக வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 8 மணிக்கு வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி அதை இத்தனை பேருக்கு முன்னாடி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து பெரிய ஒரு டேலண்ட் வேணும். அதுக்காகவே இவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து பாராட்டுறோம். அதே மாதிரி இவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம கிஃப்ட்டும் வந்து கொடுத்தாங்க. விழாக்குழு சார்பாக வந்து கிஃப்ட்டும் கொடுத்தாங்க எல்லாருமே கலந்துக்கிட்டவங்களுக்கும். அதே மாதிரி பரதநாட்டியம் ஆடினவங்களுக்கும் கிஃப்ட் கொடுத்தாங்க. உங்களுக்கும் சரி, என்னோட டீம்மேட்ஸ் கிரீன் லேடிஸ் எல்லாருக்கும் சரி, ஏன்னா வந்து எல்லாரும் வேலைக்கு போயிட்டு பேசலாம் அது அவங்களோட விருப்பம். பட் ஆனால் எல்லாம் ஒன்றா வாங்க. இது நம்ம தெருவில் பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் இருக்காங்க. ஆனால் ஃபில்டர் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் வந்தது இந்த 10 லேடிஸ் மட்டும்தான். இந்த 10 லேடிஸ்க்கு ரொம்ப கிளாப் தட்டுங்க. நைட்டு 10 o'clock வரையும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். அவங்களுடைய ஹஸ்பண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்க இல்லைன்னா இவங்க கிடையாது. அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு எல்லாரும் ரொம்ப கிளாப் தட்டுங்க. குழந்தைங்களையும் மோட்டிவேட் பண்ணிட்டு வீட்டில் சாப்பாடு எல்லாம் பார்த்துட்டு லேடிஸ்க்கும் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்கல்ல, எல்லாரோட ஹஸ்பண்ட்ஸ்க்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண சொல்ல நிறைய பேர் வாங்க. இதுதான் என்னோட ஆசை, எல்லாரோடையோட ஆசையும் அதுதான். நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் பேட்ச் பெருசாக இருக்கணும், ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம போகிறோம், இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகிறோம் நீங்களே சொல்லுங்கள். ஒன்ஸ் தான் லைஃப். ஸோ எல்லாரும் வாங்க, யூனிட்டியாக இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை நாம் வந்து தெரிவிச்சுக்கலாம். டே 2ல் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து காலையிலே வந்து ரெடியாக வந்துட்டாங்க. எல்லோரும் வந்து அனைத்து மதத்தினரும் சேர்ந்து பொங்கல் வைக்கலாம், அதாவது சமத்துவ பொங்கல்னு சொல்லிட்டு நம்ம ஏரியாவில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொங்கல்லாம் பானையெல்லாம் கழுவி சூப்பராக ரெடி பண்ணிட்டு பக்காவாக டெக்கரேட் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து பொங்கல்லாம் வச்சோம். ஸ்ட்ரீட்டில் எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் அரிசி போடுறது, வெல்லம் எல்லாரும் கலந்து எல்லாமே போட்டாங்க. அனைத்து மதத்தினரும் வந்தாங்க. நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸு, இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்களும் வந்திருந்தாங்க. எல்லாருமே சேர்ந்து வச்ச இந்த சமத்துவ பொங்கல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கும் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் என்னன்றதையும் நம்மளுடைய கமெண்ட்ஸை வந்து பதிவு பண்ணுங்கள். மொத்தத்தில் வந்து இந்த ப்ரோக்ராம்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த 2 days இருக்கிற ப்ரோக்ராம் வந்து மொத்தமாக ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். இது எல்லாத்தையும் வருஷம் வந்து இந்த விழாக்குழு வந்து ஆர்கனைஸ் பண்ணி சிறப்பாக நடத்திட்டு வராங்க.
ஒவ்வொரு வருஷமும் இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த வருஷம் இன்னொன்று பெட்டராக செய்யலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி செஞ்சுட்டு வராங்க. அவங்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை வந்து இந்த நேரத்தில் நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம். அது முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கும்மி ஆட்டம்னு சொல்லிட்டு ஒன்று ஆடினாங்க. இந்த கும்மி ஆட்டமும் எங்கள் ஸ்ட்ரீட் லேடிஸ் வந்து ஃபுல்லாக எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இது வந்து ரிஹர்சல்லாம் பார்த்தாங்களான்னு தெரில, ஆனால் எல்லாருமே ஆடினாங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்துலேயே வந்து இந்த கும்மி ஆட்டம் சுற்றி இந்த பானையை சுற்றி ஆடிட்டே இருந்தாங்க. அந்த கும்மி ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே வந்து குத்தாட்டமாக மாறிடுச்சு கொஞ்ச நேரத்துலேயே. நம்ம ஏரியா இளைஞர்கள்லாம் வந்து செம்ம குத்துன்னு குத்திட்டு இருந்தாங்க. செம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் கும்மி ஆட்டம், ஒரு பக்கம் மறுபக்கம் குத்தாட்டம். அது ஒரு ஜாலியாக தாங்க இருந்துச்சு. ஆனால் இளைஞர்கள் தான் பாவம் ஓரமாக ஒதுங்கி கம்முன்னு இருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் பெரியவங்களையும் கூப்பிட்டு ஆட விட்டாங்க. அவங்களும் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஜாலியாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது எல்லாருக்கும். இது எல்லாமே முடிஞ்சு ஈவினிங் ஆகிட்டு ஒரு பிரேக் விட்டு ஈவினிங் ஆன உடனே சின்ன பசங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்கேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங் ரேஸு, அதுக்கப்புறம் வந்து கல்லை தூக்கி வைக்கிறது, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய போட்டிகள் வச்சாங்க. இதில் வந்து ஒவ்வொரு போட்டிகள்லையும் வெற்றி பெற்றவங்களோட பேரெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு எண்ட் ஆஃப் த டேல வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருடைய வெற்றி பெற்றவங்களுக்கும் வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. இந்த கல் எடுக்கிற போட்டி இதெல்லாம் வந்து பசங்க வந்து சின்ன பசங்க ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நானே இந்த இடத்துல கலந்துக்கிட்ட ஞாபகம்லாம் எனக்கு வருது. அப்போ நான் ப்ரைஸ் வாங்கினது, ரன்னிங் ரேஸில் ப்ரைஸ் வாங்கினது, இதெல்லாம் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு இந்த லெமன் ஸ்பூன்னு சொல்லப்படுற வாயில் ஸ்பூன் வச்சுட்டு வந்து இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னும் அதை எடுத்து போய் அவங்க அந்த எண்டில் போகும்போது அவங்க வின் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்து ஒரு ஜாலி என்டர்டைன்மெண்ட் இருந்தது. அதில் சோலோவாக இவங்க பாருங்கள் தனியாக போகிறாங்க, வேறு யாருமே இல்லை. ஏன்னா எல்லாருமே மாற்றும் போது வந்துருக்கு இவங்களுக்கு வேலை. அதே மாதிரி இந்த கையில் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பக்கம் இருக்கிற 7up பாட்டில் மாதிரி சின்னதாக இருக்குது, அந்த பாட்டிலில் ஊற்றணும். ஸோ எடுத்துகிட்டு போயிடலாம், அங்கே போய் பாட்டிலில் ஊற்றுறது, ஃபில் பண்ணணும். இது எல்லாமே வந்து யார் ஃபஸ்ட்டு அதில் வராங்கன்றதுலையும் நிறைய பேர் வந்து அவங்களுடைய திறமைகளை காமிச்சாங்க. இது வந்து பெரியவங்க மட்டும் இல்லை, சின்ன குழந்தைங்களும் வந்து இதில் பண்ணாங்க. அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாயில் பலூன் வச்சு ஒரு கையில் மட்டும் வச்சு அப்படி ஊதி உடைக்கிறது, அப்புறம் பன்னு தின்றது, மெழுகுவத்தி ஏற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டிகள்லாம் அதுக்கப்புறம் நடந்தது. இதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் லெக்கு, லெஃப்ட் லெக்கு, ரைட் ஹேண்டு, லெஃப்ட் ஹேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு போட்டி. அவங்க சொல்கிறது வாய்ஸ் கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஆக்ஷன் பண்ணணும். இதுவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. நிறைய கேர்ள்ஸு, சின்ன பசங்க, பெரியவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப நேரமும் போச்சு. லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட். 3 பேருக்குள்ள வந்து ஒரு டஃப் காம்படிஷன் வந்து போயிட்டு இருந்தது. எப்பவுமே வந்து நானும் பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு மைண்டு ஃபிக்ஸ் பண்ணி விளையாடுற கேம்லலாம் நிறைய வந்து கேர்ள்ஸ் தாங்க வின் பண்ணுறாங்க. அது ஏன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா நீங்களும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகம் போல இருக்கு அவங்களுக்கு. அதனால் பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தாங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை அவுட் ஆகிட்டாங்க. அது மூலிமா அந்த கேம் வந்து முடிவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தடவை வந்து வத்தி குச்சி பற்ற வச்சுக்கிட்டு இந்த மெழுகுவத்தி வந்து அதில் பற்ற வச்சு அணைச்சி யார் நிறைய தடவை பண்ணுறாங்களோ அவங்க வந்து வின்னர்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் லைனாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நான் கொஞ்சமாக தான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு கேம் தான். இது ஃபுல்லாக வந்து லேடிஸ் தான் கலந்துக்கிட்டாங்க. இதில் வந்து ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சு 28க்கு மேலே பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. இதுவுமே ஒரு சிலருக்கு வந்து லக் இல்லை, காற்று டக்குன்னு அடிச்சிருச்சு, அதனால் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு சிலர் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம்னு சொல்ல முடியாது, பாரம்பரியமான ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பானை உடைக்கிற போட்டி தாங்க. அதில் முக்கியமாக வந்து பெண்களுக்கு நடந்தது வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு. பசங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அது கொஞ்சம் பேர்த்தா கலந்துட்டாங்க, அது பின்னாடி நடந்துச்சு. ஃபஸ்ட்டு பெண்களுக்கு நடந்தது. அதில் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து கரெக்டாக கிட்ட வந்து கடைசி நிமிஷத்தில் மாறிட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து பானைக்கு ஜஸ்ட்டில் அடிக்கிறது, ரொம்ப ஜஸ்ட்டில் வந்து நிறைய பேர் ட்ரை போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் ட்ரை பண்ணாங்க. கீழே ஆக்சுவலி வந்து ரோட்டில் வந்து ஒரு மார்க் இருக்குது, அந்த மார்க் அடையாளம் வச்சு தான் நிறைய பேர் வந்தாங்க. இருந்தாலும் ஸ்டில் அதையும் வந்து ஒரு கவனித்து வர்றதுக்குமே ஒரு டேலண்ட் வேணும் இல்லையா? ஸோ இவங்க தான் வந்து அந்த பானையை வந்து உடைச்சவங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா புகழ்பெற்ற இல்லை உலக புகழ்பெற்ற எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் இந்த கல்லா மண்ணா, இது ஆதி காலத்து போட்டின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடை பிரிச்சுட்டு இந்த பக்கம் கல், அந்த பக்கம் மண்ணுன்னு எழுதிடுவாங்க. கல்லுனா கல்லில் குதிக்கணும், மண்ணுனா மண்ணில் குதிக்கணும். ஸோ இது வந்து எப்பவுமே வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே போகும் இந்த கேமு. ஸோ அதே மாதிரி தான் இந்த தடையும் ரொம்ப நேரம் போச்சு, கடைசி ஹைலைட்டாக போச்சு. ஸோ இந்த கல்லாமண்ணா போட்டியில் வந்து கடைசி நேரத்தில் வரைக்கும் டஃப் கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போச்சு இந்த போட்டி. அதுலேயும் கடைசியாக வந்து சூப்பராக வந்து வின் பண்ணாங்க இவங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல்லே வந்து எல்லாருக்கும் வந்து லோக்கலில் இருக்கிற ஆளுங்களே கூப்பிட்டு பரிசு வந்து கொடுத்தாங்க. யாரெல்லாம் எல்லா போட்டியிலும் ஜெயித்தவங்க, பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, அப்புறம் இந்த விழாக்கு சார்பாக வந்து இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து பரிசு கொடுத்தாங்க. விழாக்குழுவில் வந்து இவங்க பேர் ஒரு சில பேரை நான் சொல்லிட்டு அதில் வந்து விட்டு போகிறத விட இந்த விழாக்குழு இந்த ஃபங்க்ஷனுக்காக ஈடுபாடோடு அவங்களை ஈடுபடுத்தி கொண்ட எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியும் நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா வேணுகான பக்த ஜன சபை வந்து பத்ரகோயில் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ பெரிய லெவலில் கொஞ்சம் கட்டலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து கட்டுறதுக்கு தேவையான பொருளுதவி இல்லை வந்து பண உதவி இந்த மாதிரி கொடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுங்கள். இந்த கோயில் டெவலப்மெண்ட்காக உங்களுடைய உதவி வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி இந்த விழாக்குழு சார்பாக வந்து இரவு உணவும் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அது எல்லாருக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. எல்லாருமே அங்கேயே உட்காந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பி வந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடிய விரைவில் வந்து இந்த கோடை கால லீவில் வந்து வெளியூர் போகிற மாதிரி சில வீடியோஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் கூடிய விரைவில் வரும். அதையும் நீங்கள் பார்த்து உங்களுடைய ஆதரவு வந்து எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்கே. நன்றி, வணக்கம்.